வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் 2 வருஷத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹீரோவை தான் பார்க்க போகிறோம். ஷார்ட் டைமில் இவ்வளோ ஃபேமஸான ஹீரோ வேறு யாரும் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவர் வேறு யாரும் இல்லை, சிவகார்த்திகேயன் தான். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு போலீஸ், அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க தங்கச்சி டாக்டருக்கு படிச்சுட்ருக்காரு. இவர் கல்வித்துறை, அதாவது ஸ்கூல்ஸ் படிச்சுட்ருக்காரு. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. ஏன்னா வருமானம் கரெக்டாக வருது. ஒரு மிடில் ஃபேமிலியாகவே வாழ்ந்துட்டுருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா ஒரு போலீஸ்னால கொஞ்சம் வருமானம் நிறைய வருது. அதனால் குடும்பத்தை நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரும் ஸ்கூலு காலேஜுன்னு சுற்றிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படி ஜாலியாக போய்ட்டுருக்கு. வாழ்க்கையில் கொஞ்ச நாள் அவருக்கு 18 வயசு ஆகலை, 18 வயசு கிட்ட தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. வீட்டில் ஒரு அப்பா இறந்துட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்தது யாருக்கு அந்த பொறுப்பெல்லாம் போகும்னு பார்த்தீங்கன்னா மகனுக்கு தான் போகும். அதேமாரி இவருக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ அவங்க மாமா அவரால் இவங்க குடும்பம் கஷ்டப்படுறதை பார்த்து அவங்க மாமா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை இவங்களுக்கு பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டுருக்கு. இவரும் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் படிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாதித்தை வச்சு கொஞ்சமாக வாழ்க்கை ஓடுது. ஏதாவது சராசரி பொருள் வாங்க முடியுது. ஆடம்பரமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வாழக்கூடிய அளவுக்கு சாப்பாடு, காய்கறி அதெல்லாம் வாங்குற கூட அளவுக்கு அவங்ககிட்ட காசு இருக்குது. அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிறாங்க. ஒரு நாள் இவருக்கு மிமிக்ரி நல்லாயிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, நீ போய் ஏதாவது ஷோ பண்ணுறா, அப்படி கலந்துக்கோ, நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அவருக்கு எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லேயும் போய்ட்டு இதேமாரி மிமிக்ரி பண்ணி காட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வெளில ஷோ டிவியில் பண்ணுறது அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி இருந்தும் ஃப்ரெண்டுங்க விடலை. ரொம்ப வற்புறுத்தி நீ இதில் பண்ணணும்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிறகு அப்போ விஜய் டிவியில் ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோவில் கலந்துக்கிறாரு. பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஷோவில் கஷ்டப்பட்டு முதல் நாளே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்து முதல் நாளே ஜட்ஜஸ் கிட்ட ரொம்ப பெரிய பேர் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் ஜெயிக்கிறாரு அந்த ஷோவில். அதுக்கப்புறம் விஜய் டிவி இவர் விடவே இல்லை. இவர் பண்ணுற ஆக்ஷன்ஸு, காமெடி இதெல்லாம் விஜய் டிவிக்கு ரொம்ப பிடிச்சோடனே நிறைய சேனலில், அதுவும் இல்லாமல் அதே சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா இவரை தொகுப்பாளராக போடுறாங்க, அதாவது ஆங்கராக போடுறாங்க. இவர் நடிச்சுக்கிட்டே இருக்கார். கொஞ்ச காலம் போன உடனே பார்த்தீங்கன்னா இவருக்கு படத்தில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் இவர் கொஞ்சம் செல்வாக்கான ஆளையும் சேமிச்சுக்கிறார். யார் பார்த்தீங்கன்னா டிடி. அவங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்பயும் இப்பயும் சரி, டிடி ஒரு செல்வாக்கான ஆள் விஜய் டிவியில். இன்னும் கூட அவங்க செல்வாக்கான ஆளுன்னு சொல்லலாம். அவ்வளோ செல்வாக்கான அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் டிடிலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த சேனலில் இவங்களை போடுங்கன்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிவகார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகுது. சரி, படத்தில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பட வாய்ப்பு கேட்குறாரு. தெரிஞ்சவன் தெரியாத டேரக்டர் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. பேர் ஜாம்பவான், விஜய், அஜித், அதுமாரி பெரிய ஆளுங்களாக இருப்பாங்கள்ல. நான் குறிப்பிட்டு சொல்லலை, அதுமாரி பெரிய ஆளுங்க இருப்பாங்க. பார்த்தா அவங்க மகன்களே படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஆங்கர் ஒரு படத்தில் நடிக்கணும், அப்போ எவ்வளோ கஷ்டப்படணும் நீங்களே பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தெருவாக ஏறி இறங்குறாரு எல்லார் வீட்டுக்கும், பட வாய்ப்பு கொடுங்கன்னு. ரொம்ப கேட்ட பிறகு கூட யாருமே கொடுக்கல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் டிவிலேயே கொஞ்சம் ராஜாவாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. எங்கள் படம் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் விஜய் டிவியில் ஒரு ராஜாவாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி அவர் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய அவார்ட் ஷோலாம் விஜய் டிவியில் நடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவார்ட் ஷோ, இவருக்கு நாங்கள் இந்த அவார்டு கொடுக்குறோம், இவருக்கு சிரிப்பு அவார்டு கொடுக்குறோம், அதுமாரி அவார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஆங்கர் அவங்க மேலே ஸ்டேஜில் நின்று 2 பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா? அதில் இவர் ஒருத்தர் செலக்ட் ஆகிறாரு. அதேமாரி நிறைய அவார்டு கொடுக்குற இதுலலாம் இவர் ஆங்கராக இருக்கார். அப்போ ஒரு அவார்டு கொடுக்குற இடத்துல ஆங்கராக இருக்கும்போது பாண்டிராஜ் இவரோட காமெடியும் நகைச்சுவையும் பார்க்குறாரு. அப்போ தான் இவர் மெரினான்ற ஒரு படம் எழுதி வச்சுருக்காரு. அதுக்கு யார் ஹீரோவாக போட்டுட்ருக்கலான்னு பார்க்கும்போது இவர் ஞாபகம் வருது. நம்ம கேரக்டருக்கு ஏற்ற ஆள், நம்ம யோசிச்சதுக்கு ஏற்ற ஆள்னு சொல்லிட்டு இவர் படத்தை நடிக்கிறாரு. கொஞ்சம் படம் அப்படியே நடிக்கிறாரு. அவ்வளோ ஃபேமஸ் ஆனாலும் ஓரளவுக்கு மக்கள் மனதில் ரீச் ஆகிட்டார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகி நிறைய படம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். அதுலேயே அவங்க பாட்டுலாம் வேறு லெவலில் இருக்கும். பாட்டுலாம் பார்த்துருக்கலாம். சில பாட்டு கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் நிறைய பாட்டுலாம் நல்லாயிருக்கும். அதனாலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் நகைச்சுவை, அவரோட ஸ்டைல் அதெல்லாம் தனியாக க்ரியேட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தார். மான்கராத்தே, ஹீரோ, இப்போ கூட ஹீரோவில் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுமாரி நிறைய படம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொறாமை பிடிச்சவங்க 2 வருஷத்தில் ஒரு நார்மலான ஆங்கர் ஒரு நல்ல ஹீரோ கெட் அவுட்லாம் வைக்கிற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக அவருக்கு ரசிகர் மன்றம் அப்படிலாம் இருந்தால் எவ்வளோ வெறி ஆவாங்க நிறைய பேர்.
அதேமாரி இவன் மேலே கோவப்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவனுக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பிரச்சனை போகுது. அப்போ தான் ரெமோன்னு ஒரு படம் வருது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உழைப்பை போட்டு படம் நீங்களே பார்த்துருப்பீங்க. கேர்ள் கெட்டப்பில் எப்படி பண்ணுவார் இதெல்லாம். அதே மாதிரி அந்த படத்தில் அவரோட மொத்த உழைப்பையும் போட்டு அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு செஞ்சார். அதுக்கப்புறம் எல்லோரும் நம்ப ஆரம்பித்தாங்க இவர் நல்லா நடிக்கிறாருன்னு. இப்போ கூட ஒரு படம் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு எவ்வளோ தடுக்கிறாங்க, ஆனால் வளர்கிறவங்க வந்துட்டே தான். அவரோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா அவர் ஹார்ட் ஒர்க் போகிறாங்க. எப்போவுமே கடின உழைப்பு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்மார்ட் ஒர்க் கூட ஹார்ட் ஒர்க் தாங்க பெஸ்ட்டு. எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் தாங்க பெஸ்ட்டு. நம்ம ஒன்று கஷ்டப்பட்டு படிக்கிறோன்னா அது கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. ஸ்மார்ட் ஒர்க்குன்ற பேரில் நம்ம சின்ன குறிப்பிட்ட டைமில் கற்றுக்கிட்டு அது அந்த எக்ஸாமுக்கு கொண்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை விட்டுறது, அப்படிலாம் குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறது அதில் மறந்துடுது, இல்லை ஆஃபீஸ் இன்டர்வியூவில் அதை படிச்சுட்டு போகிறது அப்படியே மறந்துடுது. அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு படிக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 11th படிக்கிறேன். 11th படிக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு காமர்ஸ் எக்கனாமிக் நடத்துகிறாங்க. இந்த ப்ரோக்ராம் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம செட் பண்ணணும். இந்த மாதிரி வச்சா இது மாதிரி ஏற்றம் இன்றைக்கி விலைவாசி ஏறுது, விலைவாசி இறக்குது, அதுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேன் இதெல்லாம். அதுமாரி நம்ம வாழ்க்கையிலும் இதெல்லாம் வச்சுக்கணும். இப்போ சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க, 11th படிக்கிற பசங்களாம் தெரியும். அதுமாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு என்டர்பிரினர் ஆகலாம். நீங்களும் ஒரு என்டர்பிரினர் ஆகலாம். இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகலாம். அதனால் எப்போவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் இங்கே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எப்போவுமே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரை பற்றி போடணுமோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். லாஸ்ட்டாக இது போல் உங்களுக்கு வீடியோ என்றைக்கோ வர சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்போவுமே அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.